வணக்கம் தமிழ் உறவுகளே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டால்மென்ஸ் தமிழ்நாட்ட சுத்தி நெறையா இருக்கு. இது நெறையா வந்து எஸ்பெஷலா வந்துட்டு இந்த பழனி டிஸ்ட்ரிக்ட் பின்னாடி இருக்கிற மலைகள்ல வந்துட்டு நெறையா இருக்கு. இந்த டால்மென்ஸ வந்து என்ன சொல்றாங்கன்னா, குள்ளர்கள் குகை, இல்ல வந்து அந்த கால கற்காலர்கள் மனிதர்களோட அ பரியல் கிரவுண்ட் அதாவது அ சுடுகாடு அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி வந்துட்டு அதில வந்துட்டு அ அங்க வந்து மக்கள் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாரி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்கு. அங்க புதையல் இருக்கு. அது இதுன்னு. இல்ல இத வந்துட்டு இத ஒழுங்கா, உண்மையா என்னன்னு வந்துட்டு யாரும் சொல்லாம, இத வந்துட்டு நெறைய மக்கள் வந்து தெரியாம சேதப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம சில பிண்டாரிங்க அந்த பில்டிங்ஸ்க்கு அந்த உண்மையான அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே வீடு கட்டுறதுக்கு, இல்லாட்டி அதுக்கெல்லாம் பர்மிஷன் குடுத்து, அதில வந்து உண்மையான அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாமயே, அது வந்துட்டு அ இப்ப வந்து பயனற்ற அ இடங்களா மாறி கிடக்குது. ஸோ இது வந்து என்னோட ஒரு குட்டி முயற்சி. இந்த பழனி டால்மென்ஸ்ங்கிறது வந்துட்டு அம் இந்த பழனிங்கிற வார்த்தைய ஃபர்ஸ்ட்டு இத வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணுவோம். வழினி அப்படிங்கிறதுலருந்து வழினா சுத்த வெளி, அதாவது ஆகாச வெளி அப்படின்னு இருக்குல்ல, அந்த சூரிய அ வெளிய அந்த வெளி இல்ல வெளிநிழல், அந்த வழி நிழல வச்சு ஒரு குச்சிய வச்சு கண்டுபிடிச்ச ஒரு வானாராய்ச்சி அ பார்க்கிற பார்க்கிற இடம் தான் வந்து பழனி. அதாவது வழினி, வழிநிழல், சூரிய வழிநிழல், சந்திர வழிநிழல், இல்லாட்டி வந்து நட்சத்திர வழிநிழல். இந்த வழி பார்க்குற அந்த அதாவது வழினா அந்த பேசேஜ். அந்த பேசேஜ் அந்த எக்லிப்டிக் லைன்ல எப்படி அந்த 7 கோள்கள் சந்திரன், பூமி, சாரி, சூரியன், புதன், வெள்ளி, அம் செவ்வாய், வியாழன், சனி இந்த 7 கோள்கள் இது வந்து எப்படி பயணிக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரங்கள், ராசி மண்டலங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு அந்த எக்லிப்டிக் லைன்ல? அ அ சூரியனுடைய வட செல்வு, தென் செல்வு அது சமநாள் எப்படி கணிக்கிறது? சோலஸ்டிஸ் அங்க அ கதிர் திருப்பு நாள் சங்கராந்தி, அ உத் அ அ தென் செலவு, வட செலவு, உத்தராயணம், தட்சிணாயனம்ங்கிற கான்செப்ட் இது எல்லாத்தையும் பார்க்குற இடம் தான் வந்துட்டு இந்த பழனி. இந்த பண்டைய தமிழர்கள் வந்து வானாராய்ச்சி செஞ்ச மையம் தான் வந்து பழனி. அதாவது ஒரு உச்சி தூண வச்சுட்டு, அதில ஒரு குச்சி நட்டு வானியல் வழி பார்ப்பது. ஷார்ட் ஃபார்ம் வழி நிழல்ங்கிறது வழி நிழல் தான் பழனியா இருக்கலாம். அந்த வழி வீடு அதாவது வழி வீடம். அதாவது வழி வீடம் தான் வந்து பலி வீடமா மாறி, பலி இப்ப வந்து அது பலிபீடமா மாறியிருக்கு. இது வந்துட்டு அங்க வந்து நரபலி குடுக்குறது இது மாரி வந்து அங்க ஏன்னா வந்து அங்க சித்தர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த பீடத்துல அது கழுகு அந்த மரத்துல நம்ம வான்வழி பார்த்து செஞ்ச இடத்துல, அங்க கழுமரம் மாரி மாத்தி, அங்க வந்துட்டு மரத்துல சித்திரவதை செஞ்சு கொன்னாங்க. அதுக்கு அங்க கழுகு வந்து அவங்கள செத்தவங்க உடல சாப்பிட்டதுனால அது கழுமரமா மாறிடுச்சு. இது வந்துட்டு இது பரசுராம அதுக்கப்புறம் வந்து இந்த நடந்த சடங்குல இதுக்கு வந்துட்டு பலிபீடம்னு மாத்தி இது வந்துட்டு அந்த கோயிலெல்லாம் இருக்கிறதெல்லாம் பலிபீடம்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அது ஆக்சுவலா வந்துட்டு வழி வீடாம். அதாவது வழின்னா வந்துட்டு சுத்த வழி அந்த மேல ஒளியெல்லாம் பார்க்குற இடம் வந்து. இந்த வான் பார்த்த தான் வந்து பார்த்த, நார்த்த அப்படின்னு மாறிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நார்த்த மலை இருக்குல்ல, அதுவும் ஒரு அம் வான் ஆராய்ச்சி செய்த சித்தர்கள் அ இருந்த இடமா இருக்கலாம். இத வந்து ஒரு சித்தர் ஒரு குருகுலமா கூட இருந்திருக்கலாம். அங்க கூட பார்த்தீங்கன்னா, அது ஒரு நிலாக்கள் நெறைய இருக்கு அங்க. அது இல்லாம வந்துட்டு அ அங்க கூட நார்த்த மலையில வந்துட்டு ஒரு தண்ணிக்கடியில ஒரு சிவலிங்கம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, அ அது எக்ஸாக்ட்டா தெரியல. கிழக்கா இல்ல மேற்கான்ட்டு. ஆனா வந்துட்டு இப்ப என்னன்னா, அது வந்துட்டு தண்ணி எடுத்துட்டோம்னா, சர்டன் அ நாள்ல வந்துட்டு சூரிய ஒளி அது சிவலிங்கத்து மேலேயே படும். பட் ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, பிண்டாரிகள் வேணுன்ட்டே அது தெரியக்கூடாதுன்ட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு கட்டடம் மாரி கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதோ கோயிலோ, ஏதோ சும்மா நச்சுக்கு ஒரு பேருக்கு கட்டி, இது இப்ப வந்து அந்த சூரிய ஒளி படாது.